சீதையை பார்த்தவுடனே கடுமையான சினத்தோடு, இப்பொழுதுதான் உனக்கு என் நினைவு வந்ததா என்று கடுமையாக வினவிய ராமன் மேலும் தொடருகிறான், நான் எதற்காக இலங்கை வந்தேன் தெரியுமா என்று. உன்னை மீட்பான் பொருட்டு உவரி தூர்ந்து ஒளிர் மின்னை மீட்டுரு படை அரக்கர் வேர் அற பின்னை மீட்டு உரு பகை கடந்திலேன். இந்த உன்னை மீட்பான் பொருட்டு உரு பகை கடந்திலேன்னு கொண்டு வந்து முடிச்சுக்கணும். இடையில இருக்கக்கூடியதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நிகழ்வுகள். நான் உன்னை காப்பாற்றுதன் காரணமாக நான் இலங்கைக்கு வரல. எப்படி இலங்கைக்கு வந்தேன் என்பதை வரிசையா சொன்னான். பிழை என்னை மீட்பான் பொருட்டு இலங்கை எய்தினேன். நான் இலங்கை வந்ததன் நோக்கம் எதற்கு தெரியுமா? உன்னை மீட்பான் பொருட்டு கடந்திலேன். உன்னை இந்த அசோகவன சிறையிலிருந்து, ராவணனது சிறை வைப்பிலிருந்து உன்னை காப்பாற்றும் பொருட்டாக நான் இலங்கை வரவில்லை. நான் இலங்கைக்கு வந்தது என்பது சாதாரண செயல் கூட அல்ல. எப்படியாம்? உவரி தூர்த்து, உவரினா உப்பு நீரை கொண்டுள்ள கடல்னு அர்த்தம். அந்த கடலினை தூர்த்து பாலமிட்டு ஒளிர் மின்னை மீட்டுரு படை அரக்கர் வேற, மின்னலை போன்று ஒளி மிகுந்த படைக்கலன்களை தம்மோடு கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள் அனைவரையும் அழித்து திண்ணை மீட்டு அவர்களோடு போர் செய்து உரு பகை கடந்திலேன், மிக்க அரக்கர் படையை வென்றேன். எதற்காக? உன்னை மீட்பான் பொருட்டு அல்ல. பின் எதற்காக இவ்வளவும் செய்தேன் தெரியுமா? பிழை என்னை மீட்பான் பொருட்டு, என்னை தவறிலிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள. தன் பாதுகாவலில் இருந்த மனையாளை ராமன் கை தவற விட்டு விட்டான். பாதுகாக்கப்பட வேண்டிய சீதையை அவளது கணவன் ராமன் பாதுகாக்காமல் விட்டு விட்டான் என்று உலகம் என்னை தவறாக கூறும். அந்த தவறிலிருந்து என்னை மீட்பதற்காகத்தான் நான் இத்துணை பாடுபட்டு இலங்கையை அடைந்து அரக்கர்களோடு போர் செய்து அவர்களை வென்று உன்னை மீட்டு இருக்கிறேன். என் வேலை முடிந்தது. இனி நான் உன்னோடு சேர்ந்து இருப்பதோ உன்னை ஏற்றுக்கொள்வதெல்லாம் எனக்கு இனி தேவையே இல்லாத செயல்கள். நான் உன்னை மிகுந்த ஒரு பொருட்தன்மைக்காக, மிகுந்ததோர் சிறந்த நிலைக்காக காப்பாற்ற வேண்டும்னு நான் வரல. எனக்கு அது ஒரு அவமானமாக இருந்தது. தன்னை மணந்த மனையாளை ராமன் காப்பாற்றாமல் விட்டு விட்டான், அவனை மாற்றான், சிறையெடுத்தான் என்ற அவப்பெயர் தொடர்ந்து இருந்தது. அதனை போக்கிக் கொள்ளுவதற்காக படை நடத்தினேன், கடல் கடந்தேன், அரக்கர்களை வென்றேன், உன்னை மீட்டேன். முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, மருந்தினும் இனிய மண்ணுயிரின் வான் தசை அருந்தினையே நரவு அமைய உண்டியே இருந்தனையே இனி எமக்கு ஏற்பன விருந்து உளவோ உரை வெறுமை நீங்கினாய். அதெல்லாம் யோசிச்சிருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் ராமன் பேசுவான்னு நமக்கு தெரியவே தெரியாது. கம்பன் மிக அழகாக எடுத்தான். வெறுமை நீங்கினாய், இல்லாமையே இல்லாதவள் என்ன, உனக்கு எல்லா சௌகரியமும் இங்க கிடைச்சுட்டது இல்லையா? இல்லாமை என்கின்ற ஒன்று இல்லாது நீ அசோகவனத்துல எல்லா நலன்களையும் துய்த்தவளாக இருந்தாய். எப்படியா? மருந்தினும் இனிய, தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருந்தாகிய அமிர்தத்தை காட்டிலும் இனிமையை தரத்தக்க மண் உயிரின் வான்தசை அருந்தினியே, பிராணிகளின் புலால்களை புசித்தாய் அல்லவா? எப்படி? ஒன்று கூட உண்ணல. அசோகவனத்துல வந்த நாள் தொட்டு
இந்த நிமிடம் வரைக்கும் அவன் எதையுமே உண்ணல. ஆனால் ராமன் என்ன எண்ணுகிறான்? நீ வந்தது முதல் இங்கு உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, உனக்கு இல்லாமை என்பதே இல்லை. இந்த அரக்கர்கள் உண்ணுதற்கு உரியதாகிய நல்ல விலங்குகளினது கொழுத்த தசை, அது தேவர்கள் உண்ணக்கூடிய அமிர்தத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட புலாலை எல்லாம் உண்டாயல்லவா? அது மட்டும் அல்ல, நரவு அமைய உண்டியே கள்ளை நன்கு உண்டாயல்லவா? இனி இருந்தனையே இவ்வளவான பிறகும் உயிரோடு இருக்கின்றாயே. கணவனை பிரிந்திருக்கின்றோம் என்ற கவலையில நீ இறந்தல்லவா போயிருக்க வேண்டும். அவ்வாறு செயல்படாமல் இந்த அசோகவனத்துல மிக நலத்தோடு எந்த குறைவும் இல்லாமல் அரக்கர்களால் தரப்பட்ட புலாலை உண்டு கள்ளை அருந்தி இத்துணை காலம் வறுமையே இல்லாமல் இருந்திருக்கிறாய். ஏற்பன விருந்து எமக்கும் உளவோ உரை, பொருத்தமான விருந்துணவு எனக்கும் இருக்கின்றனவா சொல்வாயாக. எப்படி நீ இத்தனை நாள் இந்த அசோகவனத்துல இப்படிப்பட்ட உணவை எல்லாம் உண்டு கழித்திருக்கிறாய் அல்லவா? அந்த உணவு எனக்கும் வைத்திருக்கிறாயா சொல்லு. இவள் அலங்காரத்தோடு வந்ததினால அவளை முறையாக சீர்படுத்தி கொண்டு வான்னு ராமன் தான் சொன்னான். அதனால அவளுக்கு ஒப்பனை எல்லாம் செய்து அவளை அழைத்து வந்ததை பார்த்த உடனே ராமன் என்ன நினைக்கிறான்? இந்த அசோகவனத்துல இருந்த நாள் வரைக்கும் இவ மிக நல்ல உணவினை உண்டு நாளை கழித்திருக்கிறாள், அதனால்தான் பொலிவோடு இருக்கிறாள். அரக்கர்கள் உலகத்துல வேற என்ன அதிகமா கிடைக்கும்? புலாலும் கள்ளும் தானே. ஆகவே அதைத்தானே அவள் உண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அந்த உண்ட உணவு எஞ்சிய அளவில் அதிகமாக இருப்பதினால் அதை எனக்கும் நீ தருதற்கு உரிய நிலையிலே வைத்திருக்கிறாயா என்று ஏளனமா கேட்டான். இவைகளையெல்லாம் உண்டு கொடுத்திருக்கிறாய் அல்லவா? அந்த உணவை எனக்கும் வைத்திருக்கிறாய் அல்லவா? இதை விட ஒரு கடுமையான கேள்வியை கேட்க முடியாது. அரக்கர் சிறை வைப்பில் இருந்த ஒரு காரணத்தினால் அவள் புலாலை உண்டிருப்பாள், கள்ளை அருந்தி இருப்பாள் என்று எண்ணுதலே பிசகு. ஆனா ராமன் அதை வெளிப்படையா கேட்டான். நீ இப்படிப்பட்ட செயலை செய்திருப்பாய் அல்லவா? செய்ததோடு அல்லாமல் அந்த உணவினை எனக்கும் எடுத்து வைத்திருப்பாய் அல்லவா என்று கேட்டவுடனே எமக்கும் விருந்துளவோன்னு ரொம்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பேச்சு தமிழ்ல எகத்தாளமா பேசுறது. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டிருக்கீங்கல்ல, எனக்கும் கொஞ்சம் வச்சிருப்பீங்களே. அதாவது நீ கெட்டதும் இல்லாமல் நானும் கெடல் வேண்டி அதனை வைத்திருக்கிறாயன்னு பொருள். கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் கணவனை பிரிந்த துயரினது சுவடு இல்லாமல் இந்த அசோகவனத்துல சுகமாக எல்லா நேரங்களிலும் அரக்கர்களால் தரப்பட்ட உணவை உண்டு வருத்தமே இல்லாமல் இருந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ அந்த உணவுல எனக்கும் கொஞ்சம் வைத்திருப்பாய் அல்லவா என்று கேட்டு, கலத்தினின் பிறந்த மாமணியின் காந்துரு நலத்தின் நிற்பிறந்தன நடந்த நன்மைசால் குலத்தினில் பிறந்திலை கோள் இல் கீடம் போல் நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாயாரும். பேசலாமா? ரொம்ப வருத்தமான இடம். கலத்தினில் பிறந்த மாமணியின் காந்துரு நலத்தின் நிற்பிறந்தன நடந்த. கலம்னா அணிகலன்கள், ஆபரணங்கள். ஆபரணங்களில் பதிக்கப்படக்கூடிய மாமணி ரத்தினங்கள் போன்று பிரகாசிக்கின்ற நன்மையோடு பொருந்தின குணம் செயல்களால் நின்னிடம் முன்பு உள்ளனவாய அவை இப்பொழுது எங்கு போயின? நிற்பிறந்தன நடந்த அந்த நவரத்தினங்களை போன்று பிரகாசமான நல்ல பல குணங்களுக்கு இருப்பிடமாக விளங்கிய நீ அந்த நல்ல பல குணங்களை இழந்து எப்படி இருக்கிறாய்? சேர்ந்த இடம் அப்படி, வேற ஒண்ணும் இல்லை.
அரக்கர்கள் மத்தியில வந்து இருந்ததனால உனக்கு அரக்க சுபாவம் வந்துட்டது. உன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் போயிற்று. ஆபரணங்கள்ல பதிக்க பெற்றிருக்கக்கூடிய வைரம், வைடூரியம், மாணிக்கம் போல பிரகாசம் உடைய நல்ல பல குணங்களுக்கு இருப்பிடமாக இருந்தவள் நீ. அந்த நல்ல பல குணங்கள் எல்லாம் உன்னை விட்டு இப்பொழுது விலகிவிட்டன. காரணம் என்னவா? நன்மைசால் குலத்தினில் பிறந்தில்லை, மேன்மை உடைய உயர் குலத்தில் பிறந்தவளாய் நீ நடந்து கொள்ளவில்லை. எங்க கொண்டு போய் சேர்க்கிறான் பாருங்க. உன்னுடைய பிறந்த குலம் எது? ஜனகனது மகள். அந்த ஜனகன் செய்த நல்ல பல செயல்களுக்கு எடுத்துக்காட்டா நீ இல்லை. உன் பிறந்த வீட்டின் பெருமையை, பிறந்த குலத்தின் பெருமையை பேணுபவளாக நீ இல்லை. என்ன செய்தாய்? கோள் இல் கீடம் போல் நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாய். குறிக்கோள் இல்லாமல் மண்ணில பிறக்கக்கூடிய புழு போல, கீடம்னா புழு, புழு போல மண்ணில் பிறந்தாய் என்பதை நீ நிரூபித்து விட்ட. எப்படி? பொன்னேர் கொண்டு பூட்டி உழுத பொழுதுதான் ஜனகனுக்கு சீதை நிலத்தில் கிடந்த. நிலத்திலிருந்து கிடைத்தவள் மைத்தலின்னு சொன்னாக்க மிதிலையின் செல்வின்னு ஒரு பொருள், மைத்தலினா கலப்பைன்னு ஒரு பொருள். இந்த பொன்னேர் பூட்டி உழுதான் ஜனகன், தனக்கு மகள் இல்லையேன், மக்கள் இல்லையேன். அதுல ஒரு பூமியில ஒரு பேழையில சீதை கிடைத்தார். அது உயர்ந்ததுன்னு ஒரு காலத்துல சொல்லி கொண்டிருந்த ராமன் இப்ப அதையே இழிவா மாத்தினான். நீ மண்ணிலிருந்து வந்தவ தானே, மண்ணில புழு பூச்சி போல நீயும் மண்ணிலிருந்து தோன்றியவள் தானே, அதனாலதான் எந்த ஒரு நல்ல குறிக்கோளும் இல்லாமல் புழுவை போல நடந்து கொண்டாய். புழு இருக்கிற இடத்தையே சொர்க்கமாக நினைத்துக் கொள்ளும். இது பாரதி ஒரு கதையில எழுதினோம். பாரதி இலக்கியத்தை முழுமையாக கற்றவர்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியும். ஒரு பாடல் அந்த கதையை சொல்லி கொண்டு போவோம். ஒரு மிகச்சிறந்த ஞானி, வேதங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர், ஆழ்ந்த புலமை. ஒரு நாள் ஆற்றில குளித்து விட்டு தன் இல்லம் நோக்கி வருகிறார். அவரினுடைய பாதையில எதிர்க்க கழிவு நீர் குட்டையில இருந்து விழுந்து எழுந்து வந்த பன்றி தனது வாளை ஆட்டி கொண்டே வந்தது. அந்த வாள்ல இருந்த அழுக்கு இவருடைய தூய்மையான ஆடையில பட்டு விட்டது. உடனே அவருக்கு கோபம் வந்தது. தன் தூய்மை மாசுபட்டு விட்டது என்று அந்த பன்றியை உடனே சபித்தார். பன்றி இறந்து விட்டது. உடனே அவள் அந்த துறவியின் முன், அந்த ஞானியின் முன் தர்ம தேவதை தோன்றியது. நீர் செய்தது தவறு. உன்னுடைய சுபாவம் தூய்மையை பேணுவது என்றால் பன்றியின் சுபாவம் இவ்வாறு இருப்பதுதான். அது வரக்கூடிய பாதையில அதனால் அசுத்தம் ஏற்பட்டு விடக் கூடாதுன்னா நீ விலகி போயிருக்கணும். அது தன் இயல்பாக வாளை அசைத்து வந்தது. அதனால் அதன் வாலில் இருந்த அழுக்கு உன்னுடைய ஆடையில பட்டது. அதற்காக நீ அதை சபித்து கொன்றது தவறு. உடனே இவர் கேட்டார், தப்புதான், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே நீ இன்னும் ஓரிரு கணத்தினுள் பன்றியாக மாறிவிடுவாய். அப்பொழுதுதான் உனக்கு அந்த பன்றியின் வாழ்வியல் புரியும் என்று சொல்லி அந்த தேவதை மறைந்து விட்டது. உடனே இவர் மிகுந்த கவலையோடு தன் இல்லத்திற்கு விரைவாக சென்றார். தன் மகனை அழைத்தார், நடந்ததை கூறினார். இன்னமும் சிறிது நேரத்திற்குள் நான் பன்றியாக மாறிவிடுவேன், நான் பன்றியாக வாழுதலில் விருப்பமில்லை, என்னை கொன்று விடுனார். முதல்ல மகன் மறுத்தான். அப்புறம் தந்தை அவனை பல்வேறு விதமான சான்றுகள் சொல்லி ஏற்க செய்தார். இவரும் பன்றியாக மாறினார். பையன் வாள் எடுத்து வீச வந்தான். உடனே பன்றியாக மாறியவர் சொன்னார், பொருள், மானுடனாக இத்துணை காலம் வாழ்ந்தாயிற்று,
இந்த பன்றி பிறப்பிலே என்னதான் இருக்கிறது என்று சில காலம் நான் வாழ்ந்து பார்த்து விடுகிறேனே. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும், அடுத்த ஆண்டு இதே நாள் என்னை தேடி நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு வந்து என்னை கொன்றுவிடு என்று சொல்லிவிட்டு இந்த பன்றி சென்று விட்டது. அடுத்த ஆண்டும் வந்தது, அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. மகன் வாளோடு அந்த பன்றியை தேடி சென்றான். அந்த பன்றி ஒரு கழிவு நீர் குட்டையில வெகு சில பெண் பன்றிகளோடும் ஈன்ற 4-5 குட்டிகளோடும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தான். ஐயோ, தன் தந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை வந்ததே என்று தந்தையை வெட்ட போனான். உடனே தந்தை சொன்னார், எதற்கு என்னை வெட்ட வருகிறாய்? இந்த பிறவி கூட சுகமாகத்தான் இருக்கிறார். ஆகவே நான் இப்படியே என் வாழ்க்கையை நடத்தி முடித்து விடுகிறேன். என்னை பார்க்க சகிக்கவில்லை என்றால் முடிந்தால் நீ உன்னை கொன்றுகொள் என்று அந்த பன்றி சொல்லி மறுத்தது. இது சொல்லுவார் பாரதி. எதற்கு என்றால், அவரவருக்கு எத்தகு வாழ்க்கை கிடைக்கிறதோ அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிலவாகிய நலன்களை முன்னெடுத்து இதுவே சௌக்கியம்னு நாம கருதி விடுவோம். அடிமை வாழ்வு நமக்கு அப்படித்தான். அடிமை தாளையில சிக்கிய பொழுது ஆங்கிலேயன் ஒரு சில நன்மைகளை கொடுத்தான். உடனே அதை வைத்துக்கொண்டு இந்த வாழ்வே நமக்கு போதுவான். எத்தனை பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆங்கிலேய ஆட்சி அப்படி இருந்தது. இங்கு இருந்தவர்களிலேயே சிலர் என்ன செய்தார்கள், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று ஆங்கிலேய அரசுக்கு கடிதம் எழுதியவர்கள் இருக்கிறார். ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்தது இங்க, நீதி கட்சி. அதுல பெரும் தனவந்தர்கள், பெரும் தொழிலதிபர்கள்லாம் உறுப்பினர்கள். அவர்கள் நமக்கு சுதந்திரம் என்கின்ற ஒன்றை ஆங்கிலேய அரசு தர முன்வந்திருக்கிறது என்ற நிலை தோன்றிய உடனே இவர்கள் கடிதம் எழுதினார்கள் அரசுக்கு. வேண்டாம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், உங்களால் ஆளப்படுவதையே நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம். அதனையும் மீறி நீங்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் தருவதாக இருந்தால் சென்னை மாகாணத்திற்கு மட்டும் சுதந்திரம் தராமல் அதை உங்களினுடைய நேரடி ஆட்சியின் கீழ் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதினார். அடிமை வாழ்வுல ஒரு சுகம். அதேதான் ராமன் சொல்லி காண்பித்தான். நீ கலப்பையை கொண்டு உன் தந்தை ஜனகன் நிலத்தை உழுத பொழுது பூமியில் இருந்து வந்தவள் அல்லவா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கீடம், புழு என்ற ஒன்று எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் லட்சியமும் இல்லாமல் இருந்த இடத்திலேயே சுகமாக இருக்கும் அல்லவா. அதுபோல் இந்த அசோக வனத்துல நீ சுகமா இருந்துட்ட இல்ல, புழுவை போல. நான் வருத்தப்படுவதே இதுதான். போன வகுப்பிலேயே சொன்னேன். மனையாளை குறை கூறுதலும் ஐயப்படுதலும் ஆகிய நிலைக்கு உரியவன் கணவன் என்றால் அவன் கடைசி நபரா இருக்கும். அவனே முதலாக நின்று மனையாளின் குறையை, மனையாளினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது. தவறே செய்திருந்தார், செய்த ஒரு தவறும் செய்யல, அவளை முறையா வச்சு பாதுகாக்கிறதுக்கு துப்பு இல்லை. மனையாளை முறையாக பாதுகாக்க முடியல, மாற்றானிடம் கொடுத்து நிலை வந்தது. ஆகவே தனக்காக வருந்தி தன் செயலுக்காக வருந்த கூடிய நிலையில ராமன் இல்லாமல் சிறை எடுக்கப்பட்டவளை நிந்திப்பதில் என்ன நியாயம்? நான் இப்படி விவாதம் பண்ண என்ன நியாயம்? அவளுக்கு தன்னுடைய ஆற்றல் இருந்த வரைக்கும் போராடினான். ஆற்றல் இல்லை என்ற நிலை வந்த பொழுது அடிமைப்பட்டு போனாள். அப்படிப்பட்டவளை நீ எந்த விதத்திலும் யோசிக்காமல் தவறான ஒரு முடிவினை எடுத்து அவளை நிந்திப்பது எந்த விதத்தில்? இத்துணை காலம் பிரிந்திருந்த வேதனையை காட்டிலும் இப்பொழுது ராமனை ஏன் பார்த்தோம் என்று வேதனைப்படக்கூடிய அளவினுக்கு சீதை தள்ளப்படுகிறார். இது கொடுமை இல்லையா? இதுதான் இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா, மனைவியானவள் தாய் வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துட்டு வரலாம்னு கிளம்பி போவோம். ஒரு வாரம் இருப்பதாக போயிட்டு அங்க ஒரு வாரம் இருக்க முடியாம 4ஆம் நாள்லயே திரும்பி வந்துடும்.
உடனே கணவன் கேட்ப, போய் அங்க இருந்துட்டிய, என்னை பத்தி கவலைப்பட்டியா? உன் மீது கொண்ட கவலையினால்தான் சீக்கிரம் திரும்பி வந்திருக்க. அங்க போன உன்ன ராணி மாதிரி வாழ்க்கை, ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இங்க இருக்கிறவன் எப்படி போனா என்ன உனக்கு, அதான உன் நினைப்பு என்றெல்லாம் ஏளனமா பேசு. எப்பொழுதுமே ஆண்கள் எந்த சூழ்நிலையிலும் இல்வாழ்க்கையில தன்னுடைய தவற முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய நிலைக்கு வரவே மாட்டார்கள். பயம், பயம். தான் செய்த தவறை தாமாக முன்னெடுத்து மொழியக்கூடிய துணிவு ஆணுக்கு இருந்ததே கிடையாது. தன்னுடைய தவறை மறைக்க தான் மிக அதிக அளவில் பேசத் தொடங்குவார். தன் குற்றத்தை மறைக்க தான் முந்திக் கொண்டு நிறைய பேசுறது. இது ஆண்களின் அது இயல்பு. யாரும் தன்னை குறிப்பா மனையாள் குறை சொல்லிடக்கூடாது. கேட்கலாம் இல்ல, என்னை இந்த இடத்துல சிறை இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு காப்பாற்றுவதற்கு இத்தனை காலமா? நீ என்ன பெரிய வீரன் என்று சீதை கேட்டிடலாம். அனுமன் 1 மாதம் ஆயிற்று அல்லவா? அவளே சொன்னா, இன்று ஒரு திங்கள் யான் இருப்பல் மாண்ட மன்னவன் மீது ஆணைனால் நான் இருக்கிற இடம் வரைக்கும் தெரியாத வரைக்கும் கட்டம் தெரிந்தாயிற்று அல்லவா? அதுல என்ன தாமதம் என்று எங்கே சீதை தன்னை கேட்டு தனக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி விடுவாளோ என்ற பயத்துல முந்திக் கொள்ளுது. எப்பவுமே தப்பு செய்தவன் வேக வேகமா பேச ஆரம்பிக்கும். வேற வழிக்கு தன் குற்றத்தை மறைக்கணும் இல்லையா? அதான் ராமனது மனோநிலை. உடனே கீடம் போல் நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாயாரோ, புழுவை பூமியிலே தோன்றக்கூடிய புழுவை போலே நீயும் மண்ணிலே பிறந்தாய் அல்லவா? அதனால்தான் அந்த புழுவை போன்று இலக்கில்லாமல் இருக்கிற இடமே சௌக்கியம் என்று இருந்து விட்டாய் அல்லவா? நீ பெண்மையும் பெருமையும் பிறப்பும் கற்பு எனும் திண்மையும் ஒழுக்கமும் தெளிவும் சீர்மையும் உண்மையும் நீ எனும் ஒருத்தி தோன்றலால் வன்மையில் மன்னவன் புகழின் மாய்ந்தவாள். இத சொல்றதுக்கு ராமன் யோசிச்சிருக்கும். இவன் இப்படி சொல்லி முடிச்ச உடனே, நான் சீதை நிலையில சீதையின் நிலையை கம்பனை போல் பாடல் எழுதுவதாக இருந்தால் ஆண்மையும் ஆற்றலும் அறிவுசால் திறனும் நோன்மையும் நான் திருப்பி திட்டிருப்பேன். கடுமையா திட்டிருப்பேன். எப்படியா? பெண்மையும் பெண்மை குணங்களுக்கு ஏதும் இல்லாமல் போய்விட்டாள் அவள். பெருமையும் குலத்தினுடைய பெருமை இவளினது செயலால் குன்றியதாம். அந்த குன்றாத பெருமை இவளால் சிதைந்ததாம். பிறப்பும் நல்ல குடியில் பிறந்த பிறப்பின் இலக்கணத்தை இழந்தாளாம். கற்பு எனும் திண்மையும் ஒழுக்கமும் தெளிவும் சீர்மையும் உண்மையும். கற்பு என்ற வலிமை, சீரிய ஒழுக்கம், அறிவிலே தெளிவு, மேன்மை, சத்தியம் ஆகிய எல்லாம் நீ எனும் ஒருத்தி தோன்றலால், சீதை என்கின்ற ஒருத்தி தோன்றியபடியால் வன்மையில் மன்னவன் புகழின் மாய்ந்த. கொடைத்தன்மை இல்லாத அரசனது புகழ் கெடுவது போல் அடியோடு அழிந்து போயிற்று. எப்படி அனுமன் என்ன போய் சொன்னான்? இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன்னு சொன்னா இல்லையா? விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவழ்த்தவளாகிய நங்கையை கண்டே நல்லேன். தவம் செய்திருக்கக்கூடியவளாக நான் சீதையை பார்க்கவில்லை, ஒரு தவசியை போலே பார்க்கவில்லை. இந்த பிறவியின் பயனாக கற்பின் உருவாக அவள் இருப்பதை பார்த்தேன் சொன்னால. அனுமன் சொன்னதை கேட்டு ராமன் இப்படி பேசலாமா?
அதனால கொடைத்திறம் உள்ளவனுக்கு புகழ் இருக்கும், கொடை தொழில் இல்லாதவனுக்கு புகழ் இல்லாதது போகும் என்பது போல நீ இந்த அசோகவனத்தில் இருந்ததினால உன்னிடம் இதுகாரும் இருந்த மிக நல்ல பல உயரிய குணங்கள் எல்லாம் இல்லாது போயிற்று. பேசி முடிச்சுட்டு அடைப்பர் ஐம்புலன்களை ஒழுக்கம் ஆணியா சடைப்பரம் புனைந்து ஒளிர் தகையின் மாதவம் படைப்பர் வந்து இடை ஒரு பழி வந்தால் அது துடைப்பர் தம் உயிரோடும் குலத்தின் தோகைமார். என்ன அழகான தண்டனை பாருங்க. நல்ல குலத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஏதாயிலும் ஒரு இழிவான சூழல் வந்து விட்டதுன்னா அதை போக்க முன்வருவார்கள், பாடுபடுவார்கள், முடியலன்னு செத்து போவார்கள். என்ன கேள்வி பாருங்க. இப்ப நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு கேட்காமல் கேட்டான். எப்படி? குலத்தின் தோகைமார், நல்ல குலத்திலே பிறந்த மயிலினை போன்று சாயலை உடைய பெண்கள் ஐம்புலன்களை அடைப்பர், தம் கணவனை பிரிந்த காலத்து ஐம்புலன்களையும் பொறிவழி செல்லாமல் தடுத்து நிறுத்துவர். சீதை எந்த பொறிவழி தன் புலன்களை செலுத்தினாள்? இல்லை. ஒழுக்கம் ஆணியா, ஒழுக்கத்தை பாதுகாத்தலே, ஆணினா உறுதி, ஒழுக்கத்தை பாதுகாத்தல்ல உறுதியாக நிற்பர். சடைப்பரம் புனைந்து கூந்தலை அலங்கரியாது சடையாகிய சுமையாக கொண்டு ஒளிர் தகையின் மாதவம் படைப்பர், விளங்கும் அழகோடு பெருந்தவம் செய்வர். அப்படித்தானவ இருந்தா ஒப்பனை செய்து கூட்டிக் கொண்டு வர சொன்னவன் இவன் தானே. வந்து இடை ஒரு பழி வந்தால் எதிர்பாராது நடுவிலே ஒரு பழி வரும் என்றால் அது தம் உயிரோடும் துடைப்பர், அப்பழியை போக்க தங்கள் உயிரையும் விடுதற்கு முன் வருவார்கள். எவ்வளவு பெரிய பிழைன்னு பாருங்க. அவளை முறையாக திருத்தி அழைத்துவான்னு ஆணையிட்டுட்டு, அதனால வீடனன் பல தெய்வக்குல பெண்களை எல்லாம் அழைத்து சென்று அவளுக்கு ஒப்பனை செய்து அது வரைக்கும் பராமரிக்காது இருந்த கூந்தலை முறையாக பராமரித்து சீவி அதை அழகாக முடிந்து பல்வேறு அணிகலன்களை அணிவிக்க செய்து அழைத்து வந்தான். கேட்டது ராமன் தானே. அப்படி வந்து நின்ற உடனே மிக கடுமையாக பேசின என்ன பொருள்? இந்த சில நேரங்கள்ல என்னதான் நீங்கள் தெய்வத்தன்மை உடைய ஒரு மனிதனாக இருந்தாலும் சில நேரங்கள்ல அடிப்படை குணம் என்கின்ற ஒன்று நம்மை கெடுத்து விடும். ரெண்டு விளக்கம் சொல்லணும் இதுக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக விளங்கியவர் யாருன்னு கேட்டா சில்வர் டங்கடு சீனிவாச சாஸ்திரி. அவருக்கு ரைட் ஆனரபிள்னு டைட்டில் உண்டு. ஆங்கிலத்தை அப்படி பேசுவாராம், ஆங்கிலேயர்களே கண்டு வெட்கப்படக்கூடிய அளவினுக்கு அந்த மொழியில் அப்படி ஒரு பாண்டித்யம் உண்டு. ஆங்கில இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவருக்கு ஆங்கிலத்தில் ஐயம் வந்தால் இவரிடம் கேட்பார். எப்படி? தாய்மொழியிலே எவனேனும் ஒருவன் ஐயுறவு கொண்டால் சில்வர் டங்கடு சீனிவாச சாஸ்திரி கிட்ட தான் கேட்பார். அவர் மிகச்சிறந்த ஆங்கிலேய கணவான்களோடும் சீமாட்டிகளோடும் பல கூட்டங்கள்ல பேசி பழகின மிகப்பெரிய கணவானவர். அவர் எழுதுகிறார், இப்படிப்பட்ட நான் என்னுடைய கிராமத்திற்கு சென்றேன் என்றால் அங்கு வாழும் கிராம மக்களை காட்டிலும் கீழான சொற்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சொல்லி விடுகிறேன் எழுதினார். நான் எப்படி, ஏன் காரணம்? இது அடிப்படை குணம். பின்னர் கற்ற கல்வி பழக்கம் மேற்கொண்ட இடம் இவைகளினால் நம்ம புறநிலையில மாறி இருப்போம். அடிப்படையில நாம் அந்த மண்ணை சார்ந்தவர்கள், அதற்கு உண்டான விசேஷம் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒன்று. இதுக்கு பேரு பரம்பரையாக வரக்கூடிய குணம். இது கெடுதிக்கு. நல்லதுக்கு ஒரு இடம் உண்டு.
உவே சாமிநாத ஐயரினுடைய என் சரித்திரத்தில் அது குறிப்பிடுறார், பரம்பரை குணம்னு. இந்த கம்பராமாயணத்தை பிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒப்பு நோக்க வேண்டும்னு தேடிய பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலத்திற்கு அருகே கவிராயர் குடும்பத்துல ஒரு கட்டு கம்பராமாயணம் இருக்கு என்று சொன்ன உடனே தேடிக்கொண்டு போனார். நெடுந்தொடர் வண்டியில போய் இறங்கினார் திருநெல்வேலியில. அந்த இடத்துக்கு போகணும்னா வண்டியில போனா இரவாயிற்று. ஒரு வண்டிக்காரனை கூப்பிட்டு கேட்டார். அவன் சொன்னா, சரி நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன், திரும்பி நான் வர முடியாது, இரவு நேரம், அதனால நான் உங்களை அழைத்து செல்வதாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் உணவும் அன்று இரவு நான் அங்கு தங்குவதற்கு இடமும் என் மாட்டை கட்டுவதற்கு ஒரு தொழுவத்துல இடமும் கொடுக்கறதா இருந்தா நான் வரேன். சரிவா, நான் கவிராயர் வீட்டுல சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன்ட்டு கூட்டிட்டு போனார். கவிராயர் வீட்டுல போய் இறங்கினார். கவிராயர் இவரை வரவேற்றார். அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தவருக்கு திடீர்னு நினைவு வந்தது, வண்டிக்காரனுக்கு வாக்கு கொடுத்தோமே உணவு தருவதாய் தங்க இடம் தருவதாய் கவிராயரிடம் சொல்லி என்று கவிராயரிடம் கேட்க, அதனால் என்ன அழைத்து வாருங்கள். வெளியே வந்தா வண்டியும் காணும் ஆளையும் காணும். ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டார் உவேஸ். நாம் கொஞ்சம் கால தாமதமானதுனால வருத்தப்பட்டு கொண்டு இந்த வண்டிக்காரன் சென்று விட்டானோன்னு ரொம்ப வருத்தம் இருக்கு. 2-3 நாள் கவிராயர் இல்லத்துல வேலையெல்லாம் முடித்து கொண்டு மீண்டும் நெல்லைக்கு வந்தார். அந்த நெடுந்தொடர் வண்டி நிலையத்துல அந்த வண்டிக்காரனை பார்த்தார். என்னப்பா இப்படி செய்து விட்டாய், நான் கொஞ்சம் அவரோடு பேசி விட்டு வருவதற்குள் நீ காணாமல் போய்விட்டாய் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தமா போயிட்டு இருந்த போது அவன் சொன்னாராம், இந்த வண்டிக்காரன், ஐயா ஒரு காலத்துல இந்த பகுதியில ஜமீன்தாராக இருந்தவர்கள் நாங்கள். ஏதோ மெல்ல கால கொடுமையினால் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது நான் வண்டி ஓட்டுகிறேன். நீங்கள் சென்றீர்களே கவிராயர் இல்லம், அது எங்களினுடைய பூர்வீக வீடுகள்ல ஒன்று. அதை கவிராயருக்கு என் பாட்டன் கொடுத்து, இந்த கவிராயரினுடைய பாட்டனுக்கு எங்கள் பாட்டன் கொடுத்து உதவின வீடு, எங்கள் பாரம்பரியமான வீடு அது. அதை நாங்கள் கொடையாக கொடுத்து விட்டோம். அப்படி கொடையாக கொடுத்த ஒரு இடத்துல நான் போய் உணவு உண்ணுதல் என்பது என் முன்னோர்கள் செய்த கொடைக்கு தவறானது. அதனாலதான் இதை உங்களிடம் சொல்லாமல் நான் உடனாக விரைவாக திரும்பி விட்டேன். உடனே எழுதுறார் உவேஷ, இது அல்லவோ பரம்பரை குணம். தன் பரம்பரையில யாரேனும் ஒருவன் மற்றவருக்கு கொடுத்த கொடையை, அதனிடமிருந்து நாம் எதனையும் பெற்று நம் வாழ்நாளை ஒரு பொழுதை கூட கழித்து விடக்கூடாதுன்னு ஒருவன் நேரிய சிந்தனையோடு இருக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய பெருமை. அதனாலதான் என்னதான் ராமன் ரொம்ப உயர்ந்தவனாக இருந்தான், சில நேரங்கள்ல அவனும் தன்னுடைய இயல்பான மானுட நிலையிலிருந்து மாறுவதில்லை. எல்லா மனிதர்களும் அப்படித்தான். சூழ்நிலையிலையும் புறநிலையிலையும் தான் நாம ரொம்ப பெரிய யோகியன் போல நடந்து, நமக்கு உண்டான தனித்துவமான ஒரு அகநிலை தெளிவு வரட்டும், அங்க வார்த்தைக்கு மன்னிக்கணும், அயோக்கியனை போலதான் நடந்து. அதான் இவர் எழுதினார் ஜெயகாந்தன் ஒரு கதையில ஒரு சொற்றொடரை கையாண்டார். ஒவ்வொரு போர்வைக்குள்ளும் ஒரு மிருகம் உறங்குகிறது. அதனால்தான் சமூகவியல் கூட மானுடர்களை என்ன சொல்லுகிறது தெரியுமா? மேன் இஸ் அ ரேஷனல் அனிமல். பகுத்தாராய தெரிந்த விலங்கு. அந்த நேரம் வரைக்கும் அந்த பகுத்தறிவு போயிற்று என்றால் நாம நம்ம மனித தன்மையை விட்டு விட்டு விலங்கு தன்மையோட செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அதையே நாம பல நேரங்கள்ல வாக்கு மூலமா கொடுக்கிறோம். பார்த்திருக்கிறீர்களா? யாரேனும் ஒருவரை சென்று கொஞ்சம் கோபப்படுத்துங்கள்,
ரொம்ப பொறுமையோட சொல்லுவார், போதும், இதுக்கு மேல என்ன கோபப்படுத்தாத, இதற்கு மேலும் என்னை நீ கோபப்படுத்தினாய் என்றால் உடனே ஒரு முடிவு சொல்லிடுவார், நான் மனிதனாக இருக்க மாட்டேன். இப்ப எல்லா மனிதனும் விலங்காக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு சட்டென்று அந்த வாய்ப்பு கிடைச்சிரும், சில பேருக்கு கொஞ்சம் கால தாமதமா கிடைக்கும். ஆனால் எல்லோரும் விலங்காக மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை தோன்றினால் எல்லோரும் விலங்காகத்தான் இருக்கும். அதுல மாற்று சிந்தனையே கிடையாது, மாற்று சிந்தனையே கிடையாது. இல்ல ராமன் மாத்திரம் விதி விலக்கா? இவ்வளவு அடுக்கு மொழியில கொடுமையாக சீதையை சொல்ல முடியுமா? உன் பெண்மை என்னாயிற்று, குலப்பிறப்பு என்னாயிற்று, திண்மை என்னாயிற்று, அறிவு என்னாயிற்று, கற்பு என்னாயிற்று, இதெல்லாமா? இதையெல்லாம் நீ இழந்ததினால் என்னாயிற்றா? கொடை தொழிலே செய்யாத ஒரு மன்னனிடம் புகழ் எவ்வாறு இல்லாமல் போகுமோ அதுபோல் உன்னிடம் உண்டான எல்லா நல்ல குணங்களும் இந்த அசோகவனத்துல இருந்த சில நாள்லயே எல்லாவற்றையும் இழந்து விட்டாய். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என்ன செய்திருக்கணும்? 5 புலன்களை அடக்கி ஒழுக்கத்தை உறுதியாக கொண்டு ஜடாமுடி தரித்து கொண்டு அரிய தவம் செய்பவளை போல நீ இருந்திருக்கணும். அதற்கு நடுவில் ஏதாகிலும் ஒரு பழி வந்தது என்றால் அந்த பழிக்கு நாணி உயிரை விட்டு இருக்கணும். நீ செஞ்சியா? நீ இறந்திருந்தால் கூட நான் அதை பெருமையா நினைச்சிருப்பேன். மாற்றான் சிறை வைப்பிலே இருந்தால் அங்க ஏதாகிலும் பழி வந்து விட்டதோ என்ற எண்ணத்துல தன் உயிரை மாய்த்து கொண்டாள் சீதைன்னு, அது கூட எனக்கு கௌரவம். மாறாக உயிரோடு இருக்கிறாயே, இதனால் நீ என் குலத்தினுக்கும் நீ பிறந்த குலத்தினுக்கும் சேர்ந்தார் போல ஒரு கேட்டினை உருவாக்கி விட்டாய். சொல்லிட்டு சொன்னா, யாது யான் இயம்புவது உணர்வை ஈடு அறச் சேதியா நின்றது உன் ஒழுக்க செய்தியால் சாதியால் அன்று எனின் தக்கது ஓர் நெறி போதியால் என்றனன் புலவர் புந்தியா. தேவையா அந்த வார்த்தை? புலவர் புந்தியான்னா, புலவர்னா ஞானியர்கள். ஞானியர்கள் மனதிலே நிரந்தரமாய் இருக்கக்கூடிய ராமன் சீதையை பார்த்து என்ன சொன்னா, யான் இயம்புவது யாது? இனிமே நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? உன் ஒழுக்க செய்தி உனது நடவடிக்கை உணர்வை ஈடு அறச் சேதியா நின்றது. என் உணர்வுகளை அடியோடு வெட்டி விட்டது. நெடிது நாள் பிரிந்து இருக்கக்கூடிய உன்னை பார்த்து பரவசம் அடையவோ மகிழவோ அதுக்கெல்லாம் எனக்கு மனசே வல்ல. முற்றிலுமாக உன் மீது எனக்கு ஒரு வெறுப்பு தான் வந்திருக்கிறது. ஆகவே என் உணர்வுகளை அடியோடு வெட்டி விட்டது சாதியால். சாதினா உன் ஒழுக்கத்தால் உறுதி செய்து சாதிப்பாயாக. அன்று எனின் அது முடியாது என்றால் தக்கது ஓர் நெறி போதியால் என்றான். உனக்கு தகுதியான வழியில போ. நீ உத்தமமானவள், ஒழுக்கத்தோடு இருந்தவள் என்பதை ஏதாயிலும் ஒரு செயல்பாட்டின் மூலமா நிரூபிக்க முடியும்னா நிரூபி. முடியலையா? உனக்கு எந்த வழி தேவையோ அந்த வழியை பார்த்து கொண்டு போ, நான் போறேன். நீ என்னுடன் இருக்க வேண்டும், என்னுடன் வர வேண்டும் என்றால் இத்துணை காலம் அசோகவனத்தில் நீ யோக்கியமாய் இருந்த என்பதை, உனக்கு எந்த விதமான இடர்பாடும் சோதனையும் இல்லை, நீ தூய்மையாக இருந்தாய் என்பதை நிரூபிச்சு காட்டு. நிரூபிக்க முடியலையா? உனக்கு எந்த வழியோ அந்த வழியை பார்த்து கொண்டு போ, நான் அயோத்திக்கு போறேன். எல்லாம் பேசுறதுக்கே யோசிச்சிருக்கும். இவற்றை எல்லாம் பேசியதற்கே யோசித்து இவ்வளவு சிந்தனை உள்ள ராமன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? நின் பிரிவினும் சுடுமோ வெய்யனரும் காணம்னு அயோத்தியில கேட்ட பொழுது, சுட்டாலும் பரவாயில்லை என் பிரிவு, நீ இங்க இருன்னு சட்டம் போட்டிருக்கணும். செஞ்சியோ? செய்யல. நானும் கூட உன்னோடு காட்டிற்கு வருகிறேன்னு சீதை வந்த பொழுது மறுத்த. இல்ல காடு கொடியதாக இருக்கும்னு சொன்ன உடனே சீதை கேட்ட, உன்னை பிரிந்திருப்பதை காட்டிலும் அந்த காடு எனக்கு ஒண்ணு அப்படி கொடுமையா இருக்காது. அந்த கதையே வேண்டாம்.
காட்டுல உன்னை வைத்து பராமரிக்க முடியாது. ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு காட்டுல நான் என்னுடைய நிம்மதியை இழக்க முடியாது. உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் செயல்பட வேண்டி இருக்கும். ஆகவே 14 ஆண்டுகளை நான் காட்டுல கழித்து விட்டு வருகிறேன். ஆகவே இது என் ஆணை. ஒண்ணு நீ இங்க இருல, உங்க அப்பா வீட்டுக்கு போ சொல்லியிருக்கலாம்ல. ஆணையின் கணவனாகிய ராமன் சீதையாகிய உனக்கு இடக்கூடிய ஆணை இது. 14 ஆண்டு காலம் ஒண்ணு நீ அயோத்தியில இரு, இல்லை என்றால் நடுநடுவே மிதலைக்கு போனோம்னா போயிட்டு வந்து சொல்லி இருக்கலாம். அவள் கேட்டாள் என்பதற்காக அவளை அழைத்து வந்து விட்டு அவளுக்கு ஒரு இக்கட்டு இன்னல் என்று வந்த பொழுது உன்னுடைய தூய்மையை, ஒழுக்கத்தை, கற்பை நீ நிரூபித்து காட்டு. இல்லை என்றால் உன் வழியை பார்த்து கொண்டு நீ போ, என் வழியை பார்த்து கொண்டு நான் போறேன்னா நீ எதுக்கு கணவன்? கண்ணதாசன் பிற்காலத்துல ஒரு இடத்துல எழுதினார், இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்ற பாட்டுல இல்ல கடைசி சரணத்துல ஒரு இடம் வரும், கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். ஒரு பெண்ணினது ஒழுக்கமோ உயர்வோ சிறப்போ அவளுக்கு உரிய கணவனினது செயல்பாட்டினால்தான் அவளுக்கு பெருமை கிடைக்கும். இது முதல்ல யாரும் புரிந்து கொள்வதில்லை. சொல்லி முடிச்சுட்டு ராமன் காத்திருக்கிறான், சீதை என்ன பண்ண போகிறாள். முனைவரும் அமரரும் மற்றும் முற்றிய நினைவு அரு மகளிரும் நிருதர் என்று உளார் அனைவரும் வானரத்து எவரும் வேறு உளார் அனைவரும் வாய் திறந்து அரற்றினார். ராமன் இந்த பேச்ச பேசின உடனே அந்த இடத்துல இருந்த எல்லாரும் புத்தி உள்ள அத்தனை பேரும் புலம்பிட்டான். ராமன் இப்படி பேசலாமா? எப்படியா? அது கேட்டு ராமனால் இவ்வளவு கடுமையான சொற்கள் சொல்லப்பட்ட உடனே அதை கேட்ட யாரெல்லாமா? முனிவர்களும், எல்லாவற்றையும் அமைதியாக அணுகக்கூடிய முனிவர்கள். கம்போஸ்டா இருக்கணும் அவன், அவன் அதிர்ந்து போனான். அமரரும் தேவர்களும் மற்றும் முற்றிய நினைவு அரு மகளிரும் வேறு ஒழுக்கத்தினால் சிறந்திருந்த பல பெண்களும், அதாவது ஒழுக்கத்தினால் சிறந்திருந்த பிற பெண்களும், நிருதர் என்று உளார் அனைவரும் அரக்கர் என்று உள்ள எஞ்சி உள்ள அரக்கர்களாலே இதை பொறுத்துக்க முடியல. எப்படி ராமன் பேசின பேச்ச அரக்க சுபாவம் உள்ளவர்களாலேயே சகிச்சுக்க முடியல. ஆகவே வானரத்து எவரும் குரங்கினத்தில் இருந்த அத்துணை பேர், அத்துணை படை வீரர்களும், வேறுளார் அனைவரும் மற்ற உள்ள அந்த தேவசாதி கிம்பர கிண்ணரிட வித்யாதர எல்லாரும் வாய் திறந்து அரற்றினார். ஐயோ ராமன் இப்பாறு பேசினானே சீதையை பற்றி என்று அவர்கள் அழுதார்கள். ராமன் இவ்வாறு பேசுதல் முறையா? இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? பேசின் அழுதார்கள்னு இருக்கு இல்லையா? எவனாவது ராமன் கிட்ட போய் முறையா கேட்டிருக்கணும் இல்ல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன நோக்கத்தினுக்கு உட்பட்டு இதனை நீ இவ்வாறு பேசுகிறாய்? இவர்கள் எல்லாரும் அழுவதை காட்டிலும் அழுவதை நிறுத்திவிட்டு ராமன் கிட்ட போய் நின்று இருக்கணும். இதை சொல்லுவதற்கு உனக்கு என்ன துணிச்சல்? உன் வரவுக்காகவே தவத்தை செய்து கொண்டிருந்தவளாக இருந்தவள் சீதை இது அனுமனே வந்து சொல்லி இருக்கான் அத்தனை பேர் முன்னாடி. அப்படி இருந்தும் நீ சீதையை ஒரு ஏளனமாக, அவளை ஒரு புல்லை போலே மதிக்கிறாய்னா இது என்ன பெரிய கொடுமை? ராமன் கிட்ட போய் அழறதுக்கு பதிலா ராமன் கிட்ட போய் வான் பண்ணிருக்க. எல்லாம் அழுதானுங்க அவளோட. சரி, இதை கேட்ட சீதையினுடைய மனோநிலை, கண் இணை உதிரமும் புனலும் கான்று உக
மண்ணினை நோக்கிய மலரின் வைகுவாள் புண்ணியனை கோல் உருத்தனைய பொம்மலால் உள் நினைப்பு ஓவி நின்று உயிர்ப்பு வீங்கினாள். மண்ணினை நோக்கிய மலரின் வைகுவாள், பூ உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்த சிவந்த தாமரை மலரிலே விற்றிருக்கக்கூடிய இலக்குமியான சீதை, லக்ஷ்மியினுடைய அம்சந்தான் சீதை. சீதை ராமனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டு கண் இணை உதிரமும் புனலும் கான்றுக, கண்களிலிருந்து இரத்தமும் கண்ணீரும் சேர்ந்து கொட்டியது. புண்ணினை கோல் உருத்தனைய பொம்மலால், ஏற்கனவே புண்பட்டிருக்கிற இடத்துல ஒரு அம்பு மீண்டும் வந்து சொருகினது போல இத்துணை நாள் ராமனை பிரிந்திருந்த துன்பத்தில் இருந்த சீதை வெளியே வந்தா அந்த துன்பத்தை பொருட்படுத்தாது ராமனது கடுமையான சொல்லு ஏற்கனவே பட்ட புண்ணுல பாய்ந்த வேல் போல இருந்தது. அப்படி துடித்து உள் நினைப்பு ஓவி நின்று மனத்தின் கண், அப்படியா என்ன ஆசையோட ஆரவாரத்தோட எதிர்பார்ப்போட வந்தாலோ சட்டென்று மனது அப்படியே அடங்கியது. சட்டன் அப்படியே செயலற்ற நிலை. என்ன எதிர்பார்ப்போட வந்திருப்ப, அப்படியே ஒரு உறைந்த நிலைக்கு போனா உயிர்ப்பு வீங்கினால் பெருமூச்சு மட்டும் வந்தது. இதுக்காகவா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்? நீ என்றோ ஒரு நாள் என்னை வந்து காப்பாற்றுவாய், உன் வீரத்தை நிலைநிறுத்துவாய் என்கின்ற மேலான எதிர்பார்ப்போடுதானே எனக்கு எத்துணை துன்பம் வந்தாலும் நான் தாங்கிக் கொண்டு உன் வரவுக்காக காத்திருந்தேன். ஊர் உலகத்துல மற்றவர்கள் ஏதாகிலும் கூட குறையாக பேசி இருக்கலாம், ஆனால் நீ பேசலாம். என்னை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நீ, கணவன் மனைவிக்கு இடையே உண்மையான அழகு எது என்றால் ஒருவர் மனதை ஒருவர் சொல்லாமலேயே புரிந்து கொள். அதுதான் ஆளுமை. அவள் என்ன எண்ணுகிறாள் என்பதை இருந்த இடத்திலிருந்து இவன் சொல்ல. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வரலாற்றுல. வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய துணைவியாரின் மீது அதீதமான ஈடுபாடு கொண்டவர். ஒரு முறை துணைவியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல கையாண்ட சொற்றொடர்கள் இருக்கு இல்லையா, சொற்கள், ஒவ்வொரு சொல்லினது முதல் எழுத்தை மாத்திரம் எழுதிட்டு மற்ற எழுத்துக்களை விடாமல் ஒரு கடிதம் எழுதியிருக்க. ஒரு 200 சொற்கள் இருந்தன என்றால் 200 சொற்களின் முதல் எழுத்து மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கும். அது ஒரு கடிதம். அதை பார்த்து அவரினுடைய மனையாள் இவர் என்ன சொல்ல அங்கு போட்டிருப்பார் என்று யூகித்து படித்துக் கொண்டே போனார். கணவன் எந்த சொல்லை சிந்திப்பான் என்று தெரிந்து அந்த சொல் இல்லை என்றாலும் அதை அப்படியே இருந்ததாக பாவித்து ஒரு மனைவியால படிக்க முடிகிறது என்றால் அப்ப தன் கணவனினது மன ஓட்டத்தினை, மனத்தின் கண் உருவாகும் சிந்தனை, அதனை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான சொல்லை தெளிவா ஒருத்தி நினைவு கூற முடியும்னா என்ன மாதிரியான புரிதல் அது? அந்த புரிதல் என்பது பெரிய விஷயம். நம்ம சாதாரண மானுடருக்கே இதெல்லாம் சொல்றோம். இறைமை தன்மை உடையவர்கள் இவர்களுக்கு அந்த தன்மை இருந்திருக்கணுமா வேண்டாமா? அதனால ரொம்ப வருத்தப்பட்டு சீதை என்ன எண்ணுகிறாள், பருந்து அடர் சுரத்திடை பருகு நீர் நசை வருந்து அரும் துயரினால் மாழல் உற்ற மான் இருந்தடம் கண்டு அதன் எய்துரா வகை பெருந்தடை உற்றன பேதுற்றாளரும். என்ன அழகான ஓமை. பருந்து அட சுரத்திடை, பருந்துகள் நெருங்கி உள்ள பாலை நிலத்துல
பருகு நீர் நசை வருந்து அரும் துயரினால் மாழல் உற்றம்மான் உண்ணுதற்கு நீர் வேட்கையால் வருந்தக்கூடிய அரிய துன்பத்தால் இறக்கும் தருவாயை அடைந்த மான் இருந்தடம் கண்டு பெரிய நீர் உள்ள தடாகத்தை கண்ணால் கண்டு அதில் எய்துரா வகை அந்த தடாகத்தில் இறங்கி நீர் உண்டு தாகம் தணியாதபடி அதில் செல்ல ஒண்ணாத வண்ணம் பெருந்தடை உற்றன பெரிய தடை நேர்ந்து துயரப்பட்டால் போல பேதுற்றாள் மயக்கம் அடைந்தாள். ரொம்ப அழகான ஒரு உருவகம். பாட்டு வேற விதமா புரியலாமா? பருந்து அடர் சுரத்திடை அசோகவனம் பாலைவனம் மாதிரி. அங்க பருந்துகளினது கூட்டம் போல அரக்கியர்கள் கூட்டம். எப்படா இந்த மானினை போன்று இருக்கக்கூடிய சீத இறப்பால் எல்லாம் பிச்சு தின்னுள்ளான்னு காத்துட்டு இருக்க. அப்படிப்பட்ட அசோக வனத்துல தனக்கு நம்பிக்கையை தரத்தக்க தாகத்தினுக்கு நீர் கிடைப்பதற்கு உண்டான சுவடே இல்லாமல், தனக்கு நம்பிக்கையே இல்லாமல், தான் காப்பாற்றப்படுவோன்ற எண்ணமும் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்து தன் உயிர் இந்த அசோகவனத்திலேயே போக போகிறது என்று கவலையோடு இருந்த சீதைக்கு அனுமன் என்கின்ற ஒருவன் வந்து நம்பிக்கையை கொடுக்க, ராமன் படையோடு வந்து அரக்கர்களை அழித்து இவளை சிறை மீட்க, இப்ப கண்ணு முன்னாடி நம்பிக்கையின் உருவாக ராமன் தாகத்தினுக்கு பெரிய அமிழ்த கடல் போல நிற்கிறான். ஆகவே அவனை பார்த்த உடனே அவன் அருகு சென்று அவனை வணங்கி அவனோடு தழுவப்பட்ட நிலையை எதிர்பார்த்த இந்த மானணைய சீதை கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய நீர்த்தடம் இருந்தும் அருகிலே செல்ல முடியாமலும் தாகத்தை தணித்து கொள்ள முடியாமலும் தடுமாறுவது போல நின்றாள். பட்டினியா கிடந்துட்டா கூட பரவாயில்ல, எழுப்பி இலை முன் அமர்த்தி பல்வேறு விதமான சுவையான உணவுகளை பரிமாறி உண்ணுதற்கு கைகளையும் கட்டி வாயினையும் துணி கொண்டு அடைத்து ஒருத்தனை உட்கார வச்ச அவன் நிலைமை என்ன? அதுக்கு அவன் பட்னியாவே இருந்திருக்கலாமே. அவனுக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் வா உணவு தருகிறேன்லாம் சொல்லி உணவையும் தயாரித்து அவன் முன்னே பரமாறி அந்த உணவினை விநியோகித்து உண்ண விடாமல் தடுத்தால் எப்படி? இதல்லவா கொடுமை. நம்பிக்கையே இல்லாமல் இருந்தால் சீதை அப்படியே கூட இறந்து போயிருந்தா கவலை கிடையாது. அவளுக்கு நம்பிக்கையையும் கொடுத்து அதன் பிறகு போரினையும் நடத்தி உன்னை நான் காப்பாற்றி விட்டேன்ற நிலையில ராமன் வந்த பொழுது இதுகாலும் நீர் வேட்கை காக்க ஒரு குவளை நீருக்காக தடுமாறியவள் முன் அந்த நல்ல நீர்க்கடலே இருப்பது போல ராமன் முன் நின்றும் அவன்கிட்ட போக முடியல. அவன் கடுமையா பேசுற. ஆகவே இந்த ராமனது கடுமொழி அவளை தடுத்து விட்டது. ராமனை நோக்கி விரைவா போகணும், அவன் திருவடிகள்ல விழுந்து அவனால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட வந்தான். மற்றவர்கள் யாருன்னா தடுத்திருந்தா கூட பரவாயில்ல, ராமனே தடுக்கிறான். என்ன செய்வார்? உற்று நின்று உலகினை நோக்கி ஓடு அரி முற்றுரு நெடுங்கண்ணீர் ஆலி மொய்த்து உக இற்றது போலும் யான் இருந்து பெற்ற பேரு உற்றதால் இன்று அவம் என்று என்று ஓதுவாள். என்ன சொன்னா சீதை? உலகினை உற்று நின்று நோக்கி, உலகினை நன்கு கவனித்து பார்த்தாள், சுற்றி இருக்கிற எல்லோரையும் பார்த்தாள். ஓடு அரி முற்றுரு நெடுங்கண் நீர் ஆலி மொய்த்து உக, சிவந்த கரிய ரேகைகள் நிறைந்த நீண்ட கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. அழுத கண்ணோட எல்லாரையும் பார்த்தா.
யான் இருந்து பெற்ற பேறு இற்றது போலும் நான் உயிர் வாழ்ந்திருந்து பெற்ற பாக்கியம் வீணாயிற்று. எதுக்காக உயிரோடு இருந்த? ராமன் வந்து என்னை காப்பாற்றுவான், தன் வீரத்தை காப்பாற்றிக் கொள்வான், எனக்கு அவனால் காப்பாற்றப்படும் பேரு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தவம் செய்வது போலே இருந்தேன். எல்லாம் வீணாயிற்றல்லவா? என்னுடைய முயற்சியும் நான் செய்த தவம் இது நாள் வரைக்கும் நான் பொறுமையோடு இருந்ததும் இனி எவ்வாறு நிரூபிப்பது? எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்றதாகி போனது. வேற யார்கிட்ட போய் இனி நிரூபிக்க முடியும்? ஆகவே என்னுடைய கண்களில் இருந்து விழக்கூடிய கண்ணீர் நான் இதுகாரும் உயிர் வாழ்ந்திருந்து பெற்ற பாக்கியம் வீணாயிற்று. இன்று அவம் உற்ற என் பாக்கியம் இன்று வீணான தன்மையை அடைந்தது. வீணானது மட்டுமல்ல, என் கணவனாலேயே ஏசப்படக்கூடிய நிலை எனக்கு வந்தது. என்று என்று ஓதுவாள் என்று திரும்பி திரும்பி வருந்தினாள். நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்? இவன் இப்படி பேசிட்டானே, நான் என்ன தப்பு பண்ணேன்? இவனை நினைத்துதானே அசோகவனத்தில் வந்த நாள் தொட்டு நின்றேன். இதை ஏன் அவன் புரிந்து கொள்ளாமல் என்னை ஏளனமாக பேசியதோடு நான் செய்த செயல் யாவும் தவறானதாகவே இருக்கப்பட வேண்டும் என்று சித்தரித்து என்னை வைகிறான்? புரியல விழுக்கு. அதாவது அடிப்பது புரிகிறது, எதற்காக நான் அடிபடுகிறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை சொல்லிட்டு செய்யணும் இல்லை. நான் இது நாள் வரைக்கும் செய்த தவம் வீணாயிற்று, இவன் வருகைக்காக காத்திருந்ததில் அர்த்தம் இல்லாமல் போயிற்று. நான் வேடிக்கையா சொல்லுது, இந்த இடத்த சொல்லும் போது சொல்லுவேன். ஹனுமன் கிட்ட சொன்னா இல்லையா, எல்லை நீத்த இவ்வுலகம் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன். 17-14 உலகத்தையும் என்னுடைய ஒரு வார்த்தையில கொளுத்தணும்னா கொளுத்திடுவேன். இப்ப ராமனை கொளுத்திருக்கணும். எல்லை நீத்த ஆற்றலுடைய ராமனை என் ஒரு சொல்லினால் சுடுவேன்னு ராமனை சுட்டு இருக்கணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சோதனையை கொடுக்கணும். அப்படின்னா சோதிக்கிறவனுக்கு யோகிதர். திரும்ப திரும்ப சொல்லுது. இப்போ நம்ம நாட்டில் அதெல்லாம் கிடையாது. வெளிநாடுகள்ல ஒரு வழக்கம் உண்டு. வெளிநாடுகள்ல ஒரு பள்ளி ஆசிரியர் தான் ஒரு 10ஆம் வகுப்புக்கு ஆசிரியராக இருக்காருன்னா அந்த மாணவர்களுக்கு உண்டான தேர்வு வினாத்தாள அவர் தயாரிக்கிறார்னா தயாரித்து கொடுத்துட்டு போயிடுவார். கொடுத்ததற்கு பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ஆசிரியர் அழைக்கப்படுவார். அழைக்கப்பட்டுட்டு அவரால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரே எந்த சாய்ஸும் இல்லாம விடை எழுதும். 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ சாய்ஸ் இல்லாம எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதும். அவ்வாறு எழுதி கொடுக்கப்பட்ட விடைய வேறு 2 ஆசிரியர்கள் சோதிப்பார்கள், எவாலுவேட் பண்ணுவோம். பண்ணி அதுல அவர் 90 விழுக்காடு மதிப்பெண் பெற்றால்தான் அவரால் கேட்கப்பட்ட கேள்வி மாணவர்களுக்கு கேட்கப்படும். நீ கேட்ட கேள்விக்கு உனக்கே ஒழுங்கா பதில் தெரியலன்னா மாணவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப நாம யாரையாவது ஒருத்தரை சோதிக்கணும்னா நம்ம கிட்ட தவறு இல்லாமல் நாம அந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வந்தவனா இருக்கும். இதே கேள்வியை ராமனை பார்த்து கேட்டுட்டான். என் ஒழுக்கத்தை பத்தி கேட்டாயே ராமா, நீ ஒழுக்கத்தோடு தான் இருந்தாய் என்பதற்கு என்ன சான்று? நீ உன் குலத்தில் நீ சீதை பிரிந்த உடனே இந்த குலத்தினுக்கு இதுவரைக்கும் எந்த அவமானமும் வந்ததில்லை. இப்ப என்னால் அந்த அவமானம் வந்தது, நீயே லக்குவன் புலம்பின இல்லை. மனைவியை ராமன் பாதுகாக்காமல் விட்டு விட்டான் என்ற அவப்பெயர் எனக்கு வந்தது. என் குலத்தில் இது மாதிரி யார் ஒருவனும் பெற்றதில்லை, இப்பொழுது நான் பெற்றேன்னு புலம்பினாயே. நீ எப்படி சீதையை இப்படி கடுமையா பேசல? எல்லாம் கம்பனே சாட்சி, நான் எதுவும் புதுசா சொல்லல. முன்பு கம்பனால் காட்டப்பட்ட ராமன் சீதை பிரிந்த பின் எப்படியெல்லாம் புலம்பினானோ அந்த புலம்பல் கருத்தை இங்க ஞாபகப்படுத்துறேன். அப்போ உனக்கும் யோகிதை இல்லை. நீ எப்படி சீதையை இவ்வாறு கேள்வி கேட்கலாம்? இல்ல, இது எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்க,
தலைமுறை தலைமுறையாக காலம் காலமாக எல்லோரும் எல்லா புராணங்களிலும் எல்லா இதிகாசங்களிலும் எல்லா கதைகளிலும் இலக்கியங்களிலும் பெண்களை ஏதாயிலும் ஒரு விதத்துல ஒரு மாற்று குறைவாக பேசுதலும் அப்படிப்பட்ட மாற்று குறைவான கதாபாத்திரங்களை படைத்தலுமே இலக்கியம்னு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அர்த்தம். அதனாலதான் பாரதிக்கு அவ்வளவு கோபம் வந்து பாஞ்சாலி சபதத்தை உருவாக்குறார். அவ கேட்ட கேள்விக்கு இன்று வரைக்கும் யாருக்கும் பதில் தெரியாது. நாயகர் தாம் தன்னை தோற்றதன் பின் என்னை நல்கும் உரிமை அவர்க்கு இல்லை. புலை தாயத்திலே விலைப்பட்ட பின் பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார்னு கேட்டா. இந்த கேள்விக்கு அவனாலையும் பதில் சொல்ல முடியல, பீஷ்மர் உட்பட. இந்த கேள்வி கேட்டிருக்கணும். நீ அடிமையானதுக்கு அப்புறம் அடிமைக்கு ஏது பெண்டு பிள்ளை, அப்புறம் என்ன எப்படி நீ சூதாட முடியும்? நீயே அடிமையாக உனக்கு ஏது உரிமை கேட்டா திரௌபதி. யாரும் பதில் சொல்ல முடியல. அதனால இந்த பெண்மை என்பது காலங்காலமா ஒன்று நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொஞ்சம் கொஞ்சமா ஏளன பொருளாகவே மாற்றி இருக்கிறார்கள். பாரதி ஒருவனாலதான் சொல்ல முடிந்தது, கற்பென்று சொல்ல வந்தால் அதை இரு பாலர்க்கும் பொதுவில் வைப்போம்னு. இதை சொல்லுவதற்கு நமக்கு 2000 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. நம்ம இலக்கியம் தோன்றி சங்க இலக்கியம்னா 3000 வருஷம். 3000 வருடங்களை கடந்ததன் பிறகுதான் பாரதி போன்ற ஒரு ஒப்பற்ற கவிஞனால் சொல்ல முடிஞ்சது. ஒழுக்கம்னு வந்தா 2 பேரும் சம்பந்தப்பட்டது, நீ ஒருத்தனை மட்டும் அக்யூஸ் பண்றதுல அர்த்தம் இல்லை, சொல்ல முடிஞ்சது பாரதியால. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதனால இப்ப கேட்கிறான், மாருதி வந்து என்னை கண்டு வள்ளல் நீ சாருதி ஈண்டு என சமய சொல்லினான், யாரினும் மேன்மையான் இசைத்தது இல்லையோ சோறும் என் நிலை அவன் தூதும் அல்லனோ கேட்டார். அனுமன் வந்து என்னை பார்த்துட்டு என் நிலைய உங்ககிட்ட சொன்னானே, ஒழுங்கா சொல்லலையா, அப்புறம் அவன் என்ன தூதுவன்? பாருங்க, மாருதி வந்து என்னை கண்டு, அனுமன் இலங்கைக்கு வந்து என்ன பார்த்தான் இல்லையா, நான் எந்த நிலையில இருக்கேன்னு பார்த்தான் இல்லையா. பார்த்தவன் என்ன சொன்னான், நன்று நன்று நாயகி தன் பெரும் தவத்தொழில்னு சொன்னான் இல்லையா. நேரடியா என்கிட்டயே சொன்னான், நீ என் மீது ஏறிக்கொள், நான் உன்னை கொண்டு போய் ராமன் சேர்த்துறேன்னு சொன்ன போது அவன் சொன்னா சீதை, இல்ல இல்ல ராமன் வந்து என்னை காப்பாற்றணும், அது வரைக்கும் நான் என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக்கிறேன்னு சொன்னாலே. அதை பார்த்துட்டு அனுமன் பாராட்டினானே என்ன, எவ்வளவு பெரிய தவத்தை செய்து கொண்டு இருக்கிறாள்னு. இதெல்லாம் உங்ககிட்ட வந்து அவன் சொல்லலையா. வள்ளல் நீ சாருதி ஈண்டு என அமைய சொல்லினான், வள்ளனே நீ இலங்கைக்கு வர இருக்கிறாய் என்று பொருந்த உரைத்தான். அதனாலதான் நான் உயிரோட இருந்தேன், இல்ல அப்பவே செத்து போயிருப்பேன். அதுக்கு தானே நான் அட்டெம்ப்ட் பண்ண போனேன். ஹனுமன் அங்க வந்து உன் பேரை சொல்லி உன் அடையாளத்தை காட்டி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். அதனாலதான் நான் உயிரோட இருந்தேன். யாரினும் மேன்மையான் எல்லோரிலும் மேம்பட்டவனாகிய ஹனுமன் சோறும் என் நிலை, உயிர் சோறும் சிறையில் இருந்த என் உண்மை நிலையை இசைத்தது இல்லையோ. உனக்கு பக்குவமா எடுத்து சொல்லலையா? அவன் சொல்லியும் நீ இப்படி பேசுற, நீ என்ன மனுஷன்? இல்ல அவன் சொல்லலைன்னா அவன் என்ன தூதுவன்? எப்படி 2 ஆண்களும் சேர்ந்து குழப்பிட்டீங்கல்ல. ஒன்று அவன் பக்குவமா சொல்லி இருந்தான்னா நீ இப்படி பேச மாட்ட. நீ இப்படி பேசுகிறாய் என்றால் அவன் உனக்கு ஒழுங்கா சொல்லல, அவன் என்ன தூதுவன்? உள்ளத உள்ளவாறே வந்து எடுத்து சொல்ல முடியாத அளவிற்கு உங்ககிட்ட ஒருத்தன் தூது மொழி பேசியிருக்கான்னா அவன் என்ன நல்ல தூதுவன்? அவன் தூதும் அல்லனோ, அவன் உன்னால் என் நிலை அறிந்து வர அனுப்ப பெற்ற தூதுவனும் அல்லவா. என் நிலை என்னன்றத நீயே தெரிஞ்சுக்கணும்னு நீயே ஒருத்தனை அனுப்புவ, அவன் வந்து என் நிலைமையை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவான், அதுக்கப்புறமும் நம்ப மாட்டேன். என்ன நியாயம்? நீ அனுப்பாத ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வந்து சொன்னான்னா கூட சந்தேகப்படலாம். நீயே அனுப்பினடா அவனை. அவன் வந்து என்ன முழுமையுமா பார்த்து என்னிடம் பேசி
எனக்கு ஆறுதலை சொல்லி அப்பவும் நான் உறுதி சொன்னேன், இன்னும் 1 மாதம் தான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ள ராமன் வந்து என்னை காப்பாத்தலைன்னா நான் மாழ்வேன்னு வாக்கு கொடுத்தேன். இதெல்லாம் சொல்லலையே அவங்கிட்ட வந்து. அவன் என்ன தூதுவன்? பின்தொடரும்.